ஓகே. இன்னைக்கு என்னன்னா, ஒரு சாம்பிள் லோட் பண்ணும்போது நம்ம என்னென்ன தப்பு பண்ணுவோம்? ஓகே. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த காலம். ஓகே. அ இதில என்ன பிரச்சனை இருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். இவங்க இதுவரையும் சிலிக்காவ பேக் பண்ணியிருக்காங்க. நல்லா டேப் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல ஸ்லரி கொட்டியிருக்காங்க. ஒரு காட்டன் வச்சுருக்காங்க. ஸோ எப்படிப்பா அத ஸ்லரி கொட்டிருக்கான்னு கரெக்ட்டா சொல்றேன்னா, இங்கே வந்து ஏர் பபிள்ஸ் எனக்கு தெரியுது. ஓகே. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஓரத்தில தெரியுதா? இந்த ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது வந்து ஏர் பபிள்ஸ்னால வந்த ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா இங்கே எங்கேயுமே கிடையாது. ஓகேவா? இப்போ என்னாச்சு, இதுவரையும் சாம்பிள் பேக் பண்ணியிருக்காங்கல்ல, இங்கே காட்டன் வச்சுருக்காங்க. இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே காலம் பேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காலம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்வெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லரி போடுவாங்க. ஏன் போடுறாங்கன்னா, இந்த ஏர் பபிள்ஸ் வந்து மினிமம் ஆக்கிறதுக்காக. ஓகேவா? போட்டாங்க. ஓகே. ஸோ இவங்க யூஸ் பண்ணது வந்து நல்லா டிசால்வ் ஆகக்கூடிய சால்வெண்ட். இந்த காம்பவுண்ட் நல்லா டிசால்வ் ஆகக்கூடிய சால்வெண்ட்டு. அதனால தான் ஃபுல்லாக கரைஞ்சிருக்கு. ஓகே. சரி. இப்போ நடந்திருக்கு இதுதான். இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த சால்வெண்ட் இங்கே இருக்கு இல்லையா? இங்கே கொட்டினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சால்வெண்ட் இருந்திருக்கும். அந்த சால்வெண்ட்டை இறக்கிட்டு தான் இவங்க எக்ஸ்ட்ரா சால்வெண்ட்டை ஊற்றியிருக்கணும். ஓகே. இல்லைன்னா என்ன ஆகும்னா, இப்போ இங்கே ஒரு காம்பவுண்டோட பொலாரிட்டி ஃபஸ்ட்டு இறங்குற மாதிரி இருக்கும். இன்னொரு காம்பவுண்ட் செகண்ட் இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ இப்படி பண்ணதுனால ஃபஸ்ட்டு இறங்குற காம்பவுண்ட் இறங்கும். அந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இங்கேயும் இருக்கும். இதுவரையும் இருக்கும். அப்போ என்ன ஆகும், பின்னாடி அதுக்கு பின்னாடி பக்கத்துலேயே ஒரு ஸ்பாட் இருக்கலாம். அது கூட சேர்ந்து மெர்ஜ் ஆகி இறங்கிட்டே இருக்கும். அப்போ சந்தானம் காமெடியில் வர மாதிரி, அதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன, இது எப்படி தீர்க்கலாம்னா, சார்ட் அவுட் பண்ணுறது என்ன வழின்னா, நீங்கள் சால்வெண்ட் இவ்வளோ இருக்கும்போது இது வந்து கரைஞ்சி இங்கே நின்றுருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த சால்வெண்ட்டை இந்த ஸ்லரி வரையும் இறக்கணும். அப்புறம் லைட்டாக சால்வெண்ட் ஆட் பண்ணணும். அப்புறம் இறக்கணும். லைட்டாக ஆட் பண்ணணும். இறக்கணும். நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சால்வெண்ட் ஆட் பண்ணி அதை ரன் பண்ணணும். ஓகே. ஸோ எது வரைக்கும்னா, நீங்கள் வந்து ஓகே இதுக்கு மேலே இந்த சால்வெண்ட்டில் இந்த காம்பவுண்ட் இல்லையே நீங்கள் ஃபீல் பண்ணுற வரையும் அதை பண்ணுங்கள். ஏன்னா எல்லா காம்பவுண்டுக்கும் இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஒரு காம்பவுண்டை பொறுத்து மாறும் சாலிபிலிட்டி. அதையும் சொல்லிடுறேன். ஓகே. பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் காட்டன் போடணும். ஓகே. இவங்க முன்னாடியே காட்டன் போட்டாங்க. அதுக்கப்புறமா தான் காட்டன் போடணும். ஏன்னா முன்னாடி காட்டன் போட்டிங்கன்னா இந்த காம்பவுண்ட் அந்த காட்டன்லேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஓகே. ஸோ அதுதான். அதனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சால்வெண்ட் ஆட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊற்றிட்டாங்க. ஓகே. ஸோ இது எப்படி வருதுன்னு ரன் பண்ணால் தான் தெரியும். பாய்.